மனிதனுக்கு நல்ல உயர்வான எண்ணங்கள் பிறக்கும் இடம் எது அறிவீர்களா? நமது வாழ்க்கையில் ஏற்படும் மகிழ்ச்சி, துன்பம், வெற்றி, தோல்வி இதன் பிறப்பிடம் நமது எண்ணங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 60,000 எண்ணங்கள் வருகிறது. நமக்கு நல்ல உயர்வான எண்ணங்கள் உருவாவதற்கு நல்ல சுற்றுப்புற சூழ்நிலைகள் காரணம். இவற்றில் முதன்மையானது கோவில்கள், ஆலயம், வழிபாட்டு தலங்கள். பசுமை நிறைந்த இயற்கை சுற்றுப்புற சூழ்நிலைகள், மலைப்பகுதி, வீடு இது போன்ற சூழ்நிலையில் நல்ல உயர்வான எண்ணங்கள் உருவாகும். அந்த வீடு மாடர்ன் ஆர்க்கிடெக்ட், ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், வாஸ்து இதன் மூன்றின் அடிப்படையில் வீடு கட்டும் போது மிகச்சிறப்பான வீடு அமையும். அந்த வீட்டில் ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி, முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல உயர்வான எண்ணங்கள் பிறக்கும். மனிதனின் சூழ்நிலைக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப தேவையான எண்ணங்களை மட்டும் உறுதியாக பற்றி அந்த எண்ணங்களை சொற்களாக வடிவம் பெற்று அந்த சொற்கள் செயல்களாக மாறுகிறது. அந்த செயல்கள் மூலம் ஒரு விளைவு பிறக்கிறது. அந்த செயலின் விளைவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் முன்னேற்றத்தை கொடுத்து மேலும் அது மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நன்மை தர வேண்டும். எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், விளைவுகள். சிந்திப்போம், சிறப்பாக வாழ்வோம். நல்ல எண்ணங்கள் உருவாக ஆலய வழிபாடு, பிரார்த்தனை, தியானம். வீடே கோவிலாக மாற்றினால் வீட்டில் இருப்பவர்கள் தெய்வங்கள் ஆகிவிடுவார்கள். அங்கே நல்ல எண்ணங்கள் பிறக்கும், நேர்மறை ஆற்றல் உருவாகும். அப்படிப்பட்ட வீட்டை கட்டி மகிழ்ச்சியாக வாழ்வோம். வீடே கோவில், வீட்டில் உள்ள மனிதர்களே தெய்வங்கள். ஒரு வீட்டில் உள்ள மனிதர்கள் தெய்வங்கள் ஆனால் அந்த பகுதியே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும். அந்த ஊரே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நேர்மறை ஆற்றல் நிறைந்த முன்னேற்ற பாதையில் செல்லும். அந்த நாடும் உலகமும் அமைதியாக மகிழ்ச்சியாக நேர்மறை எண்ணங்களுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல பிரபஞ்ச சக்திகள் மற்றும் நவகிரகங்களின் ஆற்றல் முழுமையாக பெற்று சிறப்பாக வாழ வாஸ்துவின் பிரகாரம் மிகச் சிறப்பான வீட்டை கட்டி உலக மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வோம். நல்ல எண்ணங்களுக்கு உதாரணமாக திகழ்பவர் லீ குவான் யூ, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிங்கப்பூர். ஒரு தனி மனிதனின் நேர்மறை சிந்தனை, விடாமுயற்சி, எந்தவித இயற்கை வளமும் இல்லாத உலகத்தில் மிகச்சிறிய நாடு சிங்கப்பூர். 25 ஆண்டுகளில் உலகத்தில் முன்னோடியாக உலகம் முழுவதும் தொழில் செய்வதற்கு தலைமையிடமாக மாற்றிய பெருமை இவருக்கே. சிங்கப்பூர் குடிமகன் அனைவருக்கும் சொந்த வீடு என்பதே அவரின் எண்ணம், லட்சியம். சிங்கப்பூர் சொந்தமாக விவசாய நிலம், குடிநீர் வசதி இல்லை. இருந்தாலும் அந்த நாடு வெற்றி நாடாக திகழ்கின்றன. உயர்வான தனிமனித சிந்தனைக்கு உதாரணமாக இவர் திகழ்கிறார். இயற்கையிலேயே 100% வாஸ்து பிரகாரம் அமைந்த நாடு சுவிட்சர்லாந்து. குபேரனும் மகாலட்சுமி குடியிருக்கும் சுவிஸ் பேங்க். மரங்கள் நிறைந்த பசுமையான பகுதியாகவும் நல்ல காற்றோட்டம், வற்றாத நீர்நிலைகள், சூரிய வெளிச்சம் அதாவது காலை சூரிய உதயம் இது போன்ற பிரபஞ்சம், பஞ்சபூத சக்திகள் இயற்கையாக அமைந்த பகுதி, அருகில் விவசாய நிலங்கள், பறவைகள், மிக முக்கியமாக வேப்பமரம் அதிகமாக இருந்தால் மிக மிக நன்று. இதில் மரம் இல்லை என்றால் மனித வாழ்க்கை இருக்காது. நம் உடலுக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை கொடுக்கும் மரங்கள் தான் மனித குலத்திற்கு குலதெய்வம். நம்மையும் நம் குலத்தையும் வம்சத்தையும் காக்கக்கூடிய வாயு பகவான், காற்று, சுத்தமான காற்று நிறைந்த பகுதியாக இருக்க அதிக மரங்கள் இருக்கும் இயற்கையான சூழ்நிலையில் வீடு கட்டி வாழ்ந்தால் நோயற்ற வாழ்வு அமையும். நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோ அந்த சமுதாய மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் உங்கள் வீட்டுமனையை தேர்ந்தெடுத்தால் அந்த மக்களோடு இணக்கமான நல்ல நட்புறவுடன் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இதுவும் ஒரு வகையில் உதவியாக இருக்கும். இது ஜாதி மத கோட்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. மனிதன் மனிதநேயத்தோடு ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இதுவும் ஒரு வழி. நம் தேர்ந்தெடுக்கும் மனை இயற்கை சீற்றங்களால் பாதிக்காத பகுதியாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்படாத வகையில் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம், முக்கியமாக அந்த பகுதியின் மண்ணின் தன்மை, மிக முக்கியமாக பாதுகாப்பு, பயமின்றி செல்லக்கூடிய இரவு நேர போக்குவரத்து, பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு, இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம் தேர்ந்தெடுக்கும் மனை பொதுவாக மிக தாழ்வான பகுதி, நீர் தேங்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடாது. கொசு மற்றும் ஈ இவைகளின் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். கோயில் இல்லாத பகுதியில் குடிபுகாதே. உலகில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது.
நமது ஓய்வு நேரத்தை மகிழ்ச்சியுடன் கழிக்கக்கூடிய பூங்கா, நடைப்பயிற்சிக்கு ஏற்ற பகுதி, முதியோர்களும் சிறுவர்களும் சந்திக்கக்கூடிய பொதுவான இடம், சிறுவர்கள் விளையாட்டு மைதானம், முதியோர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடம், மிக முக்கியமாக நமது உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானம், மன அமைதியை தரக்கூடிய தியான நிலையம். இதுபோன்ற அடிப்படை வசதிகள் இருந்தால் நாம் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சிறந்த நல்ல எண்ணங்களுடன் வாழ வழிவகுக்கும். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல பிரபஞ்ச பேராற்றலின் சக்தி முழுமையாக கிடைக்கப் பெற வாஸ்து மனையடி சாஸ்திரத்தின்படி வீடு கட்டுவோம்.